புரிசு சூக்ஷ்ம தர்ஷினி டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மலையாள படம். தியேட்டர்ல சக்கப்போடு போட்ட படம் இது. இந்த படத்தோட ஒன்லைன் கதை, நஸ்ரியா வந்து மைக்ரோ பயாலஜி படிச்சவங்க. அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்வை இருக்கும். மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம், மத்தவங்களுக்கு தோணாத விஷயம்லாம் அவங்க மைண்டுக்கு தோணும். அவங்க இருக்கிற நெய்பர்ஹுட்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு நம்ம பேசில் ஜோசப் குடி வராரு. அவரு கூட அவங்க வயசான அம்மா ஒருத்தவங்க கூட வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே நஸ்ரியாவுக்கு வந்து அவங்க வீட்ல சில மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பேசில் ஜோசப்புடைய அம்மாவ கூட ஒரு தடவ காணாம போயிருவாங்க. ஒரு தடவ இல்ல, அவங்க எதுக்கெடுத்தாலும் புளுக் புளுக்குன்னு வீட்ட விட்டு காணாம போயிடுறாங்க. அப்புறம் கிடைச்சிருவாங்க. அந்த அம்மா காணாம போறதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. அதனால தான் அவங்க காணாம போயிடுறாங்க அப்படின்னு தான் பேசில் ஜோசப் சொல்றாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் அப்படிதான் குடுக்குறாரு. ஆனா நஸ்ரியா வந்து அதெல்லாம் நம்பல. இல்ல, இல்ல இந்த பயபுள்ள வேற ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு பேசில் ஜோசப் மேல அவங்க சந்தேகப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே துப்பு துலக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? அவங்க காணாம போனதுக்கான காரணம் என்ன? என்ன அவரு மறைக்கிறாரு? இவங்க சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மையா? அத எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க? இதுதான் இந்த படத்தோட கதை. இத நான் வந்து ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு நீட்டான மிஸ்ட்ரி படம். ஏன் த்ரில்லர்ன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அப்படியே சீன் பை சீன் பல்ஸ் எகிற வைக்கிற காட்சிகள்லாம் கிடையாது. ஆனா, ஏதோ ஒண்ணு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓ! இதுவா இருக்குமோ? அவனா இருக்குமோ? இவனா இருக்குமோ? அப்படின்னு உங்கள யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த மாரி ஒரு மிஸ்ட்ரி படம் 2 முக்கியமான விஷயம். 1 என்ன நடந்திருக்கும்? யார் பண்ணியிருப்பா? அப்படிங்கிறது ஆடியன்ஸ் வந்து படத்துல ரிவீல் பண்ற வரைக்கும் ஆடியன்ஸ் கெஸ் பண்ண முடியாம இருக்கணும். ஒரு வேள ஆடியன்ஸ் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சுரும்ல. அது 1. 2வது அப்படி அந்த என்ன எலமெண்ட், என்ன சஸ்பென்ஸ் மேட்டர்ங்கிறது படத்துல ரிவீல் பண்ணும்போது, அது வந்து கன்வின்சிங்கா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும். இந்த 2 விஷயத்திலுமே இந்த படம் நீட்டா பாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அவங்க சொன்ன விஷயங்கள், ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கடைசி ரிவீல் பண்ணும்போது, அது எல்லாமே கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல சில விஷயங்கள் வந்து ஓப்பன் எண்டடா இருக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. சில விஷயங்கள்லாம் இது ஏன் பண்றாரு? எதுக்கு இப்படி பண்றாரு? அப்படின்லாம் புரியாம இருக்கும். பட் இது எல்லாமே கடைசியில கன்வின்சிங்கா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நஸ்ரியா அவங்க தான் அந்த படத்தோட பெரிய பலம். ஒரு துரு துரு கேரக்டரா இருக்கட்டும், இல்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்டர்வியூ சீன் ஒண்ணு இருக்கும். பிசிக்கலா இன்டர்வியூல இருப்பாங்க. பட் மைண்ட்ல வேற ஒரு டென்ஷன் பில்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த சீன்லாம் அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேசில் ஜோசப் கூட சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படின்னா நஸ்ரியா தான். அத தாண்டி மத்த உள்ள காஸ்டிங்லாம் நீட்டா பண்ணியிருந்தாங்க. படத்துல படம் பிக்கப் ஆறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆரம்பத்துல வந்து அந்த கேரக்டர் எஸ்டாப்லிஷ்மென்ட்க்கு, அந்த கதை களத்த செட் பண்றதுக்காண்டி கொஞ்சம் அந்த காட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. 2வது இந்த நஸ்ரியா கேரக்டர் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்வை உள்ளவங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். பக்கத்து வீட்ல நடக்கிற விஷயத்துக்காண்டி அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. பக்கத்து வீடு செவுரு ஏறி குதிக்கிறது, நைட் அந்த வீட்டுக்குள்ள போறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல ஊருக்கு வெளிய ஒரு பில்டிங் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அந்த பில்டிங்குள்ள இவங்க தனியா போவாங்க, போலீஸ் எல்லாம் கூப்பிடாம. அந்த எலமெண்ட் அவங்க வந்து அவ்ளோ துணிச்சலா ரிஸ்க் எடுத்து போற அளவுக்கு அந்த எலமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி நஸ்ரியா தான் எல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறாங்க கதைப்படி. அதுக்காகவே 1, 2 கேரக்டர டம்மியா எழுதியிருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 1 நஸ்ரியாவோட ஹஸ்பண்ட் தீபக் பரம்போல். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீட்டா பண்ணியிருப்பாரு. ஆனா, அவர் கேரக்டரே பார்த்தீங்கன்னா, சரியான மிச்சர் பாயிண்டியா இருப்பாரு. இப்போ ஒய்ஃப் வந்து பக்கத்து வீட்டு விஷயத்துல தலையிடுறாங்க அப்படின்னா, அவர் சொல்லுவாரு. "நீ தேவையில்லாம சந்தேகப்படுற. அந்த அம்மா அவங்களா தான் காணாம போயிருக்காங்க, வந்திருக்காங்கலாம்" சொல்லுவாரு. இவங்க சரி, சரின்னு சொல்லுவாங்க. பட் திரும்ப அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பக்கத்து வீட்டுக்குள்ள நைட்லாம் போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட, அவர் அடுத்த லெவல்ல கண்டிக்கணும்ல. அவர் கண்டிக்க மாட்டாரு. அவர் இன்னமும் சாஃப்ட்டாவே அந்த மாரி எதுக்கு தேவையில்லாத விஷயம், ஏன் தலையிடுற அந்த டோன்லயே பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு மிக்சர் பாயிண்டியா எழுதியிருந்தாங்க. அதாவது சோறு கிடைச்சா எனக்கு போதுங்கிற மாரி, அந்த மைண்ட் செட்லயே அவர் இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. அடுத்து படத்துல போலீஸ் வருவாங்க. அந்த பாட்டி காணாம போம்போதெல்லாம் போலீஸ் வருவாங்க. பட் போலீஸ் எதுவும் படத்துல பெருசா பண்ண மாட்டாங்க. போலீஸையுமே டம்மியா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா, போலீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, படம் அவங்களால கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ அகைன் அந்த நஸ்ரியா கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போலீஸ் கேரக்டரையும் டம்மியா எழுதுற மாரி ஃபீல் பண்ணேன். ஸோ ஓவராலா படம் எப்படி இருக்குன்னா, படம் எங்கேயுமே போர் அடிக்காது. அதே நேரத்தில அப்படியே சீன் பை சீன் உங்கள கட்டி போடுற அளவுக்கு அவ்வளோ கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே உள்ள படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் "திருஷ்யம்" மாரி அப்படிலாம் நான் கம்பேர் பண்ணி சொல்ல மாட்டேன். ஸோ ஓவராலா இது வந்து ஒரு ஆகா ஓஹோ படம் கிடையாது. பட் ஒன் டைம் வாட்சுக்கு எல்லா தகுதியும் கொண்ட ஒரு ஒர்த்தான தரமான படம் தான். பாய்.